அனைவருக்கும் வணக்கம். உண்மையை உறக்கச் சொல்வோம், ஒன்றிணைவோம், கேன்சரை ஒழித்திடுவோம். ஐ எம் டாக்டர் மணிவண்ணன், கன்சல்டன்ட் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட், டாக்டர் மணி சான்கோபிஸ் கேன்சர் சென்டர், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர். இந்த காலகட்டத்தில் நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கேன் எடுக்கிறப்ப அதால் கேன்சர் வருமா அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஸ்கேன் மாதிரி பல வகையான ஸ்கேன் இருக்குது. அதாவது அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் இருக்குது, எக்ஸ்ரே இருக்குது, சிடி இருக்குது, பெட் இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது. சில ஸ்கேனில் ரேடியேஷன் ரிஸ்க் இருக்குது, அதாவது கேன்சர் வர்றதுக்குண்டான ரிஸ்க் இருக்குது. சில ஸ்கேனில் இல்லை. நான் ஒரு ஸ்கேனை சொல்கிறேன். ஸோ அல்ட்ராசவுண்டு ஸ்கேனுங்கிறது நம்ம ப்ரெக்னன்சி டைமில் பார்க்குறது, இல்லை ஏதாவது வயிறில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது பேசிக்காக இனிஷியல் ஸ்டேஜில் எடுக்கிற ஸ்கேன் தான் அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு, டாப்லரு, இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேன்சரை உண்டாக்குற அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசர் 100% இல்லை. அதுக்கடுத்தது எம்ஆர்ஐ ஸ்கேன் தலையில் எடுப்பாங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளத்தை எடுப்பாங்க, லோ பேக்கே எடுப்பாங்க. ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்த மட்டிலும் கேன்சரை உண்டாக்குற அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசர் 100% கிடையாது. நம்ம சேஃபானது தான் எம்ஆர்ஐ ஸ்கேனும். அதுக்கடுத்தது சிடி ஸ்கேனை பொறுத்த மட்டிலும் அது கேன்சர் உண்டாக்குற அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசர் சிடி ஸ்கேனில் இருக்குது. அதே போல் பெட் சிடின்னு சொல்லுவோம். பெட் சிடி நம்ம கேன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜிங் எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த கேன்சர் வீரியமாக இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பெட் சிடி, அந்த பெட் சிட்டிக்குமே கேன்சரை உண்டாக்குற அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசர் இருக்கும். ஸோ பெட் சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, மேமோகிராம், இதெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எப்போ எடுக்கணுமோ அந்த டைமில் மட்டும் எடுத்துக்கணும். தேவையில்லாமல் அன்னெசரியாக நிறைய எடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பாக கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈவன் நம்ம மேமோகிராம் சொல்லுவோம். 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஃபீமேலுக்கும் இயர்லி ஒன்ஸ் மேமோகிராம் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேமோகிராம் எடுக்கிறப்ப கேன்சருக்கு உண்டான ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் அந்த ரிஸ்க்கு பெனிஃபிட் பார்க்குறப்ப கண்டிப்பாக பெனிஃபிட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது 1000 பேர் நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணால் ஒரு ஆளுக்கு மேமோகிராம் எடுக்கிறப்ப ஒரு ஆளுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி எடுக்கிறப்ப பல பேரை நம்ம ஆரம்ப செயலில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அது மாதிரி கண்டுபிடிக்கிறதால அவங்களை கேன்சர்லேருந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். ஸோ அந்த ரிஸ்க்கு பெனிஃபிட் பார்க்குறப்ப நம்ம மேமோகிராமில் ரொட்டீனாக எடுக்கிறப்ப நமக்கு அதில் பெனிஃபிட் தான் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். ஸோ இப்போ நான் கூட தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது நம்ம ஸ்கேன் எடுக்கிறது முன்னாடி ரொம்ப தெளிவாக கண்டிப்பாக வேணும்னா மட்டும் தான் எடுக்கணும். அதே போல் அல்ட்ராசவுண்டு, எம்ஆர்ஐயில் ரேடியேஷன் எக்ஸ்போசர் இல்லை, கேன்சர் வரதுக்கான ரிஸ்க்கும் கிடையாது. சிடி ஸ்கேனு, பெட் சிடி, எக்ஸ்ரே, மேமோகிராம், இதெல்லாம் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.